பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி. என்ன செய்தின்னு சொன்னால், இயேசு பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தி அறிவிக்க போகிறாராம். அவர் பிறப்பின் நாளிலே அநேகர் சமாதான சந்தோஷம் கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாத இருக்கலாம். ஆண்டவர்கள் சொன்னால், தேவ தூதனே அவர்களை நோக்கி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது. எதனால் சொன்னால், இயேசு பிறப்பின் நாளில், இயேசு எப்போ பிறக்கிறாரு அந்த நாளில் நமக்கு என்ன பண்ண மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க, மிகுந்த சந்தோஷம். எல்லாம் ரட்சகர் பிறந்துட்டார் இல்லையா, ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதற்காக தான் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படியாய் தேவதூதனே நம்மளோடு கூட உங்களோடு கூட போய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கூர்ந்து கவனிங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதுங்கள், கவலைப்படாதீங்க, இதுக்கு மட்டும் எந்த வருத்தமும் உங்களுக்கு கிடையாது, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஏன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் சொந்தக்கார மத்தியில், இந்த உலகத்தின் மத்தியில் அவர் பிறந்துட்டாருங்க. அதனால தான் இந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இயேசு பிறப்பின் நாளிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. அதுதான் சொல்கிறார், அவருடைய பிறப்பு எப்படியாப்பட்ட பிறப்பாக இருக்கணுமா. அதுக்கு தான் தேவ தூதனே நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதுங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படி நற்செய்தி. எல்லா ஜனத்துக்குங்க, உங்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை கேட்க உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிறவர்கள், எங்கள் உறவினர்கள், எல்லா ஜனச்சந்த பந்துக்களுக்குமே அவர் இரட்சகராக இருக்கிறார். அவர் விடுதலை நாயகனாக இருக்கிறார். அது விடுதலை கொடுத்து தான் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கலாம், சண்டை சச்சரவோடு இருக்கலாம், அது எல்லாம் நீக்கி போடத்தான் நற்செய்தியாக இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். நான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமாங்க. அவர் பிறப்பினாலே மிகுந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழ போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவதூதரோடு கூட நம்மளோடு இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இயேசு பிறக்கிறார். 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறப்பு நாளிலே நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க மிகுந்த சந்தோஷமாக கொண்டாடும் நாளாக இருக்க போகிறது. அவர் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமாக, உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலக மக்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாராம். சந்தோஷம், சமாதானம் இருக்கலாம், சந்தோஷத்தும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படியாய் அவர் நற்செய்தியை நாங்கள் இப்பொழுது அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அவர் பிறப்பினாலே எல்லா சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் உங்களை கிருபை செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.